இன்னைக்கு வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்னோட பேர் வந்து தங்கராஜ். நான் இந்த ஊர் தான், விருதுநகர் தான். இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே ஓகே. உங்க நேம் சார்? என் பேர் தங்கராஜ். ஓகே ஓகே. பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்தாச்சா? பிளட் டெஸ்ட்லாம் போன மாசமே கொடுத்துட்டேன். ஓகே ஓகே. ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ரிப்போர்ட் வாங்க தான் வந்திருக்கேன். இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட். என்ன பேர் சொல்லிருந்தீங்க? தங்கராஜ். தங்கராஜ். ஓகே. ரிப்போர்ட் ரெடியா தான் இருக்கு. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் தரீங்க? ஆமா, இன்னைக்கு தான் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதா சொன்னாங்க. ரிப்போர்ட் இருக்கு. தங்கராஜ். இல்ல. ரிப்போர்ட் வச்சுக்கோங்க. ஒரு ஃபார்ம் தரேன். ஃப்ரெஷர் ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஃபில் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி சார். இல்லை. தேங்க்யூ. ஓகே. சார் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணியாச்சா? ஃபில் பண்ணிட்டேன். ஓகே. மேலே வாங்க. சரி சார். மேலே எல்லா வசதியும் இருக்கு. சரி, மேலே இருந்துக்கோங்க. பெட்ல ரெஸ்ட் எடுங்க. சரி சார். கொஞ்சம் தள்ளிக்கோங்க. தள்ளிக்கோங்க. சரி சார். இதான் உங்கள் பெட் ரெஸ்ட் எடுங்க. சரி, 2 days ப்ராசஸ். உங்களுக்கு ஆப்ரேஷன் 2 நாள் நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பயப்படாமல் இருங்க. நிறைய பேஷன்ஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. உங்கள் ரூமு ஃபுட்டு எல்லாமே இங்கே அலோகேட் பண்ணிடுவாங்க. எது ஒன்றா எங்களை பாருங்கள். சரி சார். இப்போ 2 days ஸ்டேன்னு சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நாளைக்கு நான் போக முடியுமா இல்லை இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். நைட் ஷிஃப்ட்காரங்க எல்லாருமே இருப்பாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். திங்ஸ் எல்லாம் சேஃப் தான், பிரச்சனை இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 100% சேஃப் தான். சரி சார். ஒன்றாலும் எங்களை கூப்பிடுங்க. சரி சார். கண்டிப்பாக நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க? நான் இங்கே தான் இருப்பேன். நான் கீழே ரிசப்ஷனில் இருப்பேன். சம்டைம்ஸ் மேலே இருப்பேன். மேலே டெக்னிக்கல் கான்டாக்ட் நம்பர் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் சார். இருக்குது. கான்டாக்ட் நம்பர் இருக்குது. எங்கள் நம்பர் 2 நம்பர் இருக்குது. என் பர்சனல் நம்பர் இருக்குது. சரி சார். வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ. சார் உங்கள் பேர் சார்? தங்கராஜ், விருதுநகர். ஓகே சார். இப்போ பிபி சுகர் வந்து செக் பண்ணுறதுக்காண்டி இப்போ வந்திருக்கோம். பட் எல்லாமே செக் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். கை நீட்டிங்க. நார்மலாக இருக்கா மேடம்? நார்மலாக இருக்குது சார். 120/73 இருக்குது. சரிங்க. பல்ஸ் ரேட்டும் ஆக்சிஜனும் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காண்டி பண்ணிக்கிறேன். நார்மலாக இருக்குது சார். சுகர் தான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காண்டி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு லேபில் செக் பண்ணிடுவாங்க. இது சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அதனால் சுகர் மட்டும் இப்போ செக் பண்ணிக்கலாம். நார்மலாக தான் இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அடுத்து டாக்டர் ரிப்போர்ட் வந்தோடனே கன்சல்ட் கூப்பிட்டு போவாங்க. கீழே ரிப்போர்ட் வந்தோடனே கன்சல்ட் கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா மேலே வந்து கேனுலா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் அடுத்து வந்து கேனுலா போட்டதுக்கப்புறம் கேஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
எல்லா டெஸ்ட்டும் முடிச்சிட்டாங்க, அலர்ஜி டெஸ்ட் எல்லாமே. இப்போ அடுத்து சர்ஜரி தான். இப்போ வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, பட் ஆனால் எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் என் ஹெட்டை வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா 16 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2008 தான் ஃபுல்லாகவே ஹெட்டை வந்து நான் ஷேவ் பண்ணேன். 16 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் ஃபுல்லாக நான் ஷேவ் பண்ணியிருக்கேன். ஷேவ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது என் ஹெட்டில் வந்து இவ்வளோ டேண்ட்ரஃப் இருக்குன்னு. ஏன்னா 16 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் ஹேர் கட் பண்ணாலும் நான் ரொம்ப ஹேர் கட் பண்ண மாட்டேன், லைட்டாக தான் ஹேர் கட் பண்ணுவேன். ஸோ எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருக்கேன். பார்ப்போம். ஹேர்லைன் வந்து அதே மாதிரி ஒரு வாட்டி வச்சாங்க, நான் வந்து அது சாட்டிஸ்ஃபை இல்லை. நிறையா வாட்டி ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. நான் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க, எந்தெந்த ஹேர்லைன் இப்படி வேணுமா அப்படி வேணுமா எல்லாமே ட்ரை பண்ணிட்டு கடைசியாக இது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க இப்போ லைன் எல்லாமே எவ்வளோ தூரத்துக்கு அந்த பேபி ஹேர்லேருந்து மேலே எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு தான் அவங்க ஹேர்லைன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஹேர்லைன் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. நான் என் ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ அடுத்து சர்ஜரி தான். எனக்கு சர்ஜரி பண்ண போகிறாங்க இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ்க்குள்ளே. நான் சர்ஜரி முடிச்சுட்டு நாளைக்கு உங்களை பார்க்குறேன்.